மணப்பாறை அருகே டாஸ்மாக் ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது மனைவி காதலனுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள குளத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் 32 வயது பிரபாகரன். இவரது மனைவி 26 வயது அபிராமி. இவர்களுக்கு 9 மற்றும் 6 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். பையம்பட்டியில் உள்ள ஒரு டாஸ்மாக் மதுபான கூடத்தில் பிரபாகரன் வேலை பார்த்து வந்தார். இவர் கடந்த 12ஆம் தேதி குளத்துப்பட்டியில் சாலையோரம் உள்ள ஒரு புளிய மரத்தடியில் இறந்து கிடந்துள்ளார். தகவலின் பெயரில் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் சென்று பார்த்து இறந்து போன பிரபாகரன் உடலை அவரது வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். பிரபாகரன் முகம் மற்றும் கழுத்தில் காயங்கள் இருந்ததை அடுத்து உறவினர்கள் சந்தேகமடைந்தனர். அவர்களது வலியுறுத்தலின் பேரில் கணவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அபிராமி புத்தானத்தம் போலீசில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அபிராமிக்கும் அவரது உறவினரான பப்ளு என்ற பிரபு என்பவருக்கும் ரகசிய உறவு இருந்து வந்த நிலையில் அதனை பிரபாகரன் கண்டித்து வந்ததாக தெரிய வந்தது. இதனால் கடந்த 12ஆம் தேதி வேலைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பிய பிரபாகரனிடம் நைசாக பேசிய பிரபு மற்றும் சரவணன் ஆகியோர் அவரை அழைத்துச் சென்று அளவுக்கு அதிகமாக மது அருந்த வைத்து சுய நினைவு இல்லாமல் அதீத மது போதையில் இருந்தவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து மரத்தடியில் உடலை போட்டுச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த சம்பவத்தில் அபிராமி மற்றும் சரவணன் ஆகிய இருவரையும் புத்தானத்தம் போலீசார் கைது செய்தனர். மணப்பாறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அபிராமி திருச்சி பெண்கள் சிறையிலும் சரவணன் புதுக்கோட்டை சிறையிலும் அடைக்கப்பட்டனர். அந்த போலதான் இந்த பையனை கூட்டிக்கிட்டு வந்து பார்க்கல இங்கே கிடந்தேன். வண்டி அவன் ஓடிட்டு வந்த வண்டி கிட்ட அவன் நின்றுச்சு. அவனை இந்த பக்கம் போட்டிருந்தாங்க. பொண்ணைய மருமகன் கொண்டு வந்தவங்க அந்த பொண்ணோட மாமனா, அது ஒன்று விட்டு மாமே. அவன் ஏற்கனவே 6 மாதத்துக்கு வரப்போக இருந்தேன். அப்புறம் இப்படி சின்ன சின்ன பிரச்சனையாகவும் நாங்கள் வராதிங்க, வீட்டுக்கெல்லாம் வந்தால் பிரச்சனையாகுது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் சத்தம் இல்லாமல் இது ரகசியமாக ஃபோனை போட்டுக்கிட்டே இருந்திருக்குது. ரகசியமாக ஃபோனு போட்டது எங்களுக்கு தெரியல. திடீர்னு மயனை கொண்டு வந்து போட தான் எங்களுக்கு தெரியும். மேலும் தலைமறைவாக இருந்த காதலன் பப்ளு என்ற பிரபுவை தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று பப்ளு மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கைது செய்யப்பட்ட பப்ளு, சரவணன் ஆகிய இருவர் மீதும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை மற்றும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளன. திருமணத்திற்கு புறம்பான உறவை தடுத்த கணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.